சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை சரிந்து கொண்டிருக்கிறது. அதை நீ உணர்ந்தாயா? சரிவு என்றால் என்ன என்று கேட்காதே. உன் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் நிலைமைதான் உன் வாழ்க்கையை சபித்துக் கொண்டிருக்கிறது. சில பேரின் சதியால் உன்னுடைய வாழ்க்கை மேம்படாமல் சரிவுகள் பாதிக்கப்பட்டு மனம் உடைந்து தவிக்கும் உனக்கு உன் சாயப்பா ஆறுதலாய் கூறி நல்லதொரு வழியை காட்ட வந்துள்ளேன். நினைத்த காரியங்களும் நடக்காமல், எடுத்த காரியங்களும் தடைப்பட்டு நின்று இல்லத்தில் நிம்மதிகளை இழந்து மகிழ்ச்சியில் இல்லாமல் உறவுகளிடையே சண்டையிட்டு இப்பொழுது ஒருவர் முகத்தை பார்த்தால் ஒருவருக்கு பிடிக்காத நிலையும் உருவாகிற்று. இந்த நிலை இப்படியே தொலைந்தால் குடும்பத்தில் நிம்மதிகள் தொலைந்துவிடும். இந்த நிலை உனக்கு நீடிக்க கூடாது என்று தான் நான் உன்னை தேடி வந்தேன். சிலரது சூழ்ச்சியால் உன் குடும்பத்தில் நீ என்னவெல்லாம் நடக்கக்கூடாது என்று நினைத்தாயோ அது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எதுவெல்லாம் வரக்கூடாது என்று நினைத்தாயோ அதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். நல்லதொரு வாழ்க்கை இதற்கு பின்னால் வருகிறது என்று நிம்மதியாக இரு. உன் அப்பா ஒரு கதவை அடைத்தால் மறு கதவை திறந்து வைத்துக் கொண்டே தான் இருப்பேன். உன் அப்பா இருக்கும் வரை உன் வாழ்க்கையை சரிந்துவிட விடமாட்டேன். இது ஆரம்ப நிலை என்பதால் தான் இந்த நிலையை ஆரம்பத்தில் மாற்ற வேண்டும் என்று உன் சாயப்பா வந்துள்ளேன். இது உனக்கு நிரந்தரமாகாது. நீ நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய். அதற்கான ஒரு வழியை சொல்கிறேன். நீ சரிவர இப்பொழுது தெய்வத்தை வணங்குவதில்லை. எப்பொழுதும் கவலை, வருத்தம் என்றே இருந்து விடுகிறாய். மன சோர்வை விலக்கு. ஏற்றி உன் இல்லத்தை வழிபாடுகள் குறைந்துவிட்டது. அதனால் தான் உன் ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது. உடனடியாக தீய சக்தியின் ஆதிக்கம் குறைத்து தெய்வ சக்தியின் உன் இல்லத்தில் அதிகமாக்க வேண்டும். அதற்கு நீ விளக்கு ஏற்றி நீ வழிபடு. அப்பா அவ்வாறு நீ வழிபட செய்ய வேண்டும். உன் இல்லத்தில் காலையும் மாலையும் விளக்கு ஏற்றி வழிபாடு செய். அந்த விளக்கேற்றும் ஒளியில் உன் இல்லத்தில் இருக்கும் இருள்கள் ஒளிந்து வெளிச்சம் வரும். உன் குலதெய்வ வழிபாட்டையும் நிறுத்தாமல் செய்து கொண்டே இரு. மனசோர்வு வந்து விட வேண்டும். வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை என்று இருக்கும் பொழுது இந்த கஷ்டங்கள் உனக்கு நிரந்தரம் அல்ல. அங்கிருந்து எழுந்திடு. கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு உன் கடமையை செய். நல்லதொரு வழிகளை நான் செய்கிறேன். நிம்மதியாக இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.